ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனை நிறைவேறியது என் செல்லமே. நிச்சயமாக வரும் 25ஆம் தேதிக்குள் நல்லது விதமாக உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறி நல்லதொரு விதமாக நடந்துவிடும். இந்த சாயப்பா சொல்வதை கேள். ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே, ஆனந்த கண்ணீர் விடுவாய். நீ ஆழ்ந்து சிந்தித்தது, எனக்கு பிரியமானவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்று தானே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எல்லோருக்காகவும் கஷ்டப்பட்டாய், இப்போது தளர்ந்து விட்டாய். என்னை நம்பிதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சாயப்பாவின் ஆறுதலான உறவுகள் விதியால் மாறுதலுக்கு உட்படும் பொழுது நீ தேறுதலுக்காக தேடுவது உன் சாயப்பாவை மட்டும்தான். என் செல்லமே, ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கை பல சமயங்களில் கீழ் நோக்கி சென்ற பொழுது அதிலிருந்து உன்னை தடுத்து நிறுத்தினேன். மீண்டும் உன்னை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வழிகாட்டுகிறேன். முன்பை விட முன்னேற்றமான நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் என் செல்லமே, கவலைப்படாதே. உன் பக்தியை அவ்வப்போது சோதித்து உன்னை வாழ்க்கையில் பக்குவப்படுத்துவதை தவிர ஒருபோதும் துன்பத்தை தர நினைத்ததில்லை. இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பேன். நம்பிக்கையோடு மட்டும் காத்திரு. ஆம் செல்லமே, இதோ உன் இல்லத்திற்கு பல நல்லதொரு மங்களகரமான செய்தி நடக்க இருக்கிறது. மங்களகரமான செய்தியும் உன்னை தேடி வர இருக்கிறது. உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று மட்டும் கவலைப்படாதே. உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும். நல்லது நடக்கப் போகிறது, கவலைப்படாதே என் செல்லமே, கவலைப்படாதே. உன் கண்கள் என்னை பார்த்தால் நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விட்டு சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து என் செல்லப்பிள்ளை என்னை அழைக்கும் பொழுது நிச்சயமாக உன் உள்ளத்தில் நான் குடிபுகுந்து விடுவேன் என் செல்லமே, கவலைப்படாதே. அதை நீ பல முறை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய். இதோ இழந்ததையும் சரி எப்போதும் உன் நிலையில் கொண்டு வராதே. இனி வருவதையும் எதிர்கொள்வதையும் உன் எண்ணத்தில் வை. நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும். ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாகத்தான் இருக்கும். அதன் முடிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன செய்ய சொல்கிறேன்? முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே என்றுதான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன். ஆம் செல்லமே, கவலைப்படாதே என் செல்லமே. சில நேரங்களில் நீ எதை செய்தாலும் குறுகிய கால ஆதாயத்திற்காக செய்யாமல் நீண்ட கால சிந்தனையின் அடிப்படையில் செய்துவிடு. அப்போதுதான் நன்மைகள் மிக பெரிதாக பெற முடியும். நன்மைகளை புரிகிறதா? அவசரப்பட்டு பெரும் எதுவும் பெரிதாக வரும், எதுவும் நிலைப்பதில்லை. இதை நான் உனக்கு முன்பே உணர்த்தி இருக்கிறேன். அதுபோல பேராசை வேண்டாம். பெரிய லட்சியங்களை பற்றி கனவு காணலாம், நேர்மறையாக சிந்திக்கலாம். ஆனால் எதையும் விரைவாக பெறுவதற்கு உரிய குறுக்கு வழிகளை சிந்திக்கக்கூடாது என்பதுதான் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். என் செல்லமே, உன் கனவு நினைவாவதற்கு தேவையான காலத்தை நீ அதற்கு கொடுத்தாக வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது. ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும். அதற்காகத்தான் சொல்கிறேன், உன் இல்லத்தில் என்னை மனதார நினைத்து ஒரு தீபம் ஏற்று. வாழ்வில் சூழ்ந்த இருள் விலகி ஒளியானது நிறையும் உன் இல்லத்தில். சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும். ஆம் செல்லமே, அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம். வேலையில் நல்லதொரு மாற்றம் நிகழும். புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும். சிரமம் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு நல்லதொரு பரிசு கிடைக்கும் என் செல்லமே, நல்லதொரு பரிசும் கிடைக்கும். ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் உன் சாயப்பா வேதனையில் வீழ்த்த மாட்டேன். இதோ கடைசி நொடியில் கூட ஒரு அதிசயம் செய்வேன்.
ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு. கண்டிப்பாக கிடைக்கும் என் செல்லமே, கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது உள்ள சூழல் உனக்கு புரிகிறதா? நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று உன் சாயப்பாவை மனதார நினைத்தால் நிச்சயமாக நல்லதை நடத்தி காட்டுவேன் என் செல்லமே. நீ எவ்வளவோ முயற்சித்தும் சில நேரங்களில் உன்னால் கண்மூடி உறங்க முடியவில்லை என்று கவலைப்படுகிறாய். கண்களை மூடினால் கவலைகள் உன் கண்முன்னே வருகின்றன. என் செல்லப்பிள்ளை பல மாதங்களாக இரவு நேர பிரச்சனை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய். உன் மனம் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனையையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றுக்கும் கால நேரம் உண்டு என் செல்லமே. எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். நான் முன்பே கூறியது போல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஆம், என்னை நினைத்து வீட்டில் தீபம் ஏற்று. தீபம் ஏற்றினால் அந்த தீபத்தால் உன் மன இருள் அகலும். ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை நிச்சயமாக அந்த தருணத்தில் உணர்வாய் என் செல்லமே. வாழ்க்கை யுத்தம் போன்றது. யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் எதிரிகள் தேவை. எதை கண்டும் அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது போர்க்களம். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறுவதில்லை என் செல்லமே. நீ உன் மனதில் நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னை சுற்றி உள்ள போலியான உறவுகளை உன் சாயப்பா நான் உன்னை விட்டு விலக்கி விடுவேன். அதே நேரத்தில் நிதானத்தை கடைபிடி. ஆம் செல்லமே, நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நேரை போல உன் நிலைமையெல்லாம் சரியாகும். அந்த சமயத்தில் மனது தெளிவாகும். கவலைப்படாதே. நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் இந்த சாயப்பாவின் மனம் குளிர்ந்தது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை உன் சாயப்பா குளிர வைப்பேன் என் செல்லமே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிச்சயமாக உன் பிரார்த்தனை வரும் 25ஆம் தேதிக்குள் நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடுவேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நான் சொன்னபடி உன் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்று என் செல்லமே. அந்த தீப ஒளியில் இந்த சாயப்பாவின் அருள் நிச்சயமாக கிடைக்க உனக்கு நான் வழி செய்வேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.